First question, if f of x is equal to x square 0 less than or equal to x less than or equal to 1 and if sigma equal to 0 comma 1 by 3 comma 2 by 3 comma 1 is a subdivision of closed interval 0 comma 1, then the value of lower sum of f with respect to sigma is. இது PGTRB 2014 to 15 அந்த இயர்ல கேட்ட क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A 13/27, ஆப்ஷன் B 11/27, ஆப்ஷன் C 7/27, ஆப்ஷன் D 5/27. இப்போ என்னோட சொல்யூஷன் பார்க்கலாம். என்னோட சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அந்த சிக்மாவை எடுத்து எழுதிக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு 0 கமா 1/3 கமா 2/3 கமா 1. இந்த சிக்மா வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 கமா 1 உடைய சப்டிவிஷன். இதை நம்ம சப் இன்டர்வலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்ப இன்டர்வல் 1 அதாவது I1 equal to 0, 1/3. இது first interval. அடுத்து interval 2 I2 equal to 1/3, 2/3. Next interval 3 I3 equal to 2/3, 1. இப்போ இந்த சிக்மாவை சப் இன்டர்வலா எழுதிக்கிட்டோம். 3 சப் இன்டர்வல் கிடைக்குது. நெக்ஸ்ட் டெல்டா x1. இந்த டெல்டா x1ங்கிறது இந்த சப் இன்டர்வலோடைய லிமிட்ஸோட டிஃபரன்ஸ். அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்டை மைனஸ் பண்ணிக்கணும். that is 1/3 minus 0 that is equal to 1/3. delta x2 இந்த I2ங்கிற சப் இன்டர்வலோட டிஃபரன்ஸ், லிமிட்டோட டிஃபரன்ஸ். அப்பர் லிமிட் வந்து 2/3 மைனஸ் லோயர் லிமிட் 1/3. 2/3 minus 1/3, the answer is 1/3. delta x3 இந்த I3ங்கிற சப் இன்டர்வலோடைய லிமிட்ஸோட டிஃபரன்ஸ். upper limit minus lower limit 1 minus 2/3. அப்போ கிராஸ் பண்ணினா 3 minus 2/3 கிடைக்கும். that is equal to 1/3. next இந்த சம்மோட ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x square னு கொடுத்துருக்காங்க. lower sum of f தான் கேட்குறாங்க. அப்போ small m1 equal to இந்த இன்டர்வலோடைய லோயர் லிமிட் வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தட் இஸ் எஃப் ஆஃப் 0 equal to 0. m2 equal to இந்த I2ங்கிற சப் இன்டர்வலோடைய லோயர் லிமிட் வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தட் இஸ் எஃப் ஆஃப் 1/3. இப்போ எஃப் ஆஃப் 1/3னா 1/3 the whole square கிடைக்குது. தட் இஸ் 1/9. நெக்ஸ்ட் m3. m3ங்கிறது இந்த I3ங்கிற சப் இன்டர்வலோடைய லோயர் லிமிட்டை இந்த f of xல x பதிலா சப்ஸ்டிட் பண்றோம். தட் இஸ் f of 2/3. f of 2/3னா 2/3 the whole square கிடைக்கும். அப்போ 4/9. இப்போ லோயர் சம் ஆஃப் f with respect to sigma. இப்போ இதனுடைய ஃபார்முலா summation I equal to 1 to 3. இந்த 3 இன்டர்வல் தான் இருக்கு, அதனால 3 into mi into delta xi. இப்போ இதான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் ஐக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஐக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா m1 into delta x1
plus m2 into delta x2 plus m3 into delta x3. இப்போ m1 answer is 0. அப்போ 0 into 1 by 3. 0 into 1 by 3 plus 1 by 9 into 1 by 3 plus 4 by 9 into 1 by 3. So next step. So இது மல்டிப்ளை பண்ணினா 0 plus 1 by 27 plus 4 by 27. So 27 வந்து டினாமினேட்டரில் சேமாக இருக்கிறதுல அப்படியே வச்சுக்கலாம். நியூமரேட்டரை பார்ட் பண்ணிக்கலாம். That is 1 plus 4, that is equal to 5 by 27. So lower sum of f with respect to sigma is 5 by 27. So கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். The answer is option D, 5 by 27. Next question. If f of x is equal to x square, 0 less than or equal to x less than or equal to 1, and if each n belongs to I, sigma n equal to 0, 1 by n, 2 by n, etc. n by n is a subdivision of closed interval 0, 1. Then the value of limit n tends to infinity, lower sum of f with respect to sigma n is. இது பிஜிடிஆர்பி 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/6, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 1/3, ஆப்ஷன் டி இன்ஃபினிட்டி. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்மா n எடுத்து எழுதிக்கலாம். சிக்மா n, இந்த சிக்மா என்னங்கிறது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 உடைய சப்டிவிஷன். ஸோ 0, 1 by n, 2 by n, எக்ஸெட்ரா போட்டிருக்கு. லாஸ்ட்டாக n by n இருக்கு. இப்போ அந்த n by n-க்கு முன்னாடி என்ன இருக்கும்னா n minus 1 by n இருக்கும். லாஸ்ட் டேர்ம் n by n. இப்போ இதை நம்ம இதை சப் இன்டர்வலாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் I1ங்கிறது சப் இன்டர்வல் 1, 0, 1 by n. நெக்ஸ்ட் I2ங்கிறதுனா 1 by n, 2 by n, 1 by n, 2 by n. நெக்ஸ்ட் I3ங்கிறது என்னன்னா 2 by n, நெக்ஸ்ட் என்ன வரும்னா 3 by n தான் வரும். 3 by n எக்ஸெட்ரா in எழுதிக்கலாம். அதாவது nth டேர்மோட இன்டர்வல் n minus 1 by n, n by n. நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல்ஸ் உடைய டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டெல்டா x1 அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சப் இன்டர்வலோட டிஃபரன்ஸ். அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்டை மைனஸ் பண்ணணும். 1 by n minus 0, that is equal to 1 by n தான். டெல்டா x2 இந்த I2ங்கிற சப் இன்டர்வலோடைய லிமிட்ஸோடைய டிஃபரன்ஸ் 2 by n minus 1 by n, that is equal to 1 by n. Delta x3 3 by n minus 2 by n, that is equal to 1 by n, etc.
delta xn that is equal to n by n minus n minus 1 by n. So minus உள்ள மல்டிப்ளைனா minus n plus 1 கிடைக்கும். இந்த minus n plus n கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by n தான் இங்கேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of x equal to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. லோயர் சம் ஆஃப் எஃப்னு கேட்குறதால நம்ம வந்து ஸ்மால் m1 m2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்மால் m1 அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு சப் இன்டர்வலுடைய லோயர் லிமிட்டை அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ இதனுடைய லோயர் லிமிட் வந்து 0. அப்போ எஃப் ஆஃப் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 0 ஸ்கொயர் 0. நெக்ஸ்ட்டு m2ங்கிறது இந்த i2ங்கிற சப் இன்டர்வலோடைய லோயர் லிமிட்டு 1 by n. இந்த 1 by n f of xல x பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். தட் இஸ் f of 1 by n தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ 1 by n ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ m3 ஸ்மால் m3ங்கிறது இந்த சப் இன்டர்வலோடைய லோயர் லிமிட்டாக இருக்கக்கூடிய அந்த 2 by n f of xல சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தட் இஸ் f of 2 by n தட் இஸ் ஈக்குவல் டு 4 by n ஸ்கொயர் எக்ஸெட்ரா. லாஸ்ட்டில் mn அப்படிங்கிறது என்னென்னா இந்த in அப்படிங்கக்கூடிய சப் இன்டர்வலுடைய லோயர் லிமிட்டை இந்த எஃப்ல சப்ஸ்டிட் பண்ணணும். தட் இஸ் f of n minus 1 by n. இப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணும்போது n minus 1 by n the whole ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ lower sum of f with respect to sigma n. So இதனுடைய formula summation I equal to 1 to n mi into delta xi. ஐக்கு பதிலா 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஐக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணால் m1 into delta x1 plus அடுத்தது m2 into delta x2, next m3 into delta x3 plus etc. இப்போ லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா mn into delta xn கிடைக்கும். இப்போ m1ங்கிறது 0, delta x1 வந்து 1 by n கிடைக்குது. அப்போ 0 into 1 by n plus m2 1 by n square into delta x2 வந்து 1 by n plus m3 4 by n square into 1 by n plus etc. லாஸ்ட்ல mn என்ன கிடைச்சதுன்னா n minus 1 by n the whole square, delta xn வந்து 1 by n இருக்கு. n minus 1 by n the whole square into 1 by n. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். இப்போ 0 ப்ளஸ்ஸு இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 by n cube ப்ளஸ்ஸு 4 by n cube ப்ளஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட்டில் n minus 1 square by n cube கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர்லாம் சேம் தான். இப்போ சேம் டினாமினேட்டருங்கிறதால இங்கே n cube போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு 1ங்கிறதால அது 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர், இது 4, இங்கே 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்து என்ன வரும்னா 9 தான் வரும், அதனால் அதை 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா n minus 1 the whole square. In general, the sum of the squares of the n natural number, that is 1 square, 2 square, 3 square plus etc. n square இருந்துச்சுன்னா இதனுடைய ஆன்சர் n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. இப்போ இங்கே nக்கு பதிலாக என்ன இருக்குன்னா n minus 1 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் n இருக்குதோ nக்கு பதிலாக n minus 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம்.
that is equal to denominator n cube தான். So numerator answer n into n plus 1. இப்போ nங்கிறதால n minus 1 into n plus 1. இப்போ இந்த n minus 1ஓட ஒரு plus 1 ஆட் பண்ணிக்கிறோம். n minus 1 plus 1 into 2n plus 1. இப்போ இந்த n minus 1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2n minus 2 கிடைக்குது plus 1 whole divided by 6. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த 6 கீழே கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ என்ன ஆகிடும்னா 6n cube ஆகிடும். இப்போ n minus 1 இன்ட்டு இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆகினா n 2n minus 2 plus 1 minus 1 வந்துடும். இப்போ நியூமரேட்டரை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே சைடில் மல்டிப்ளை பண்ணி காட்டுறோம். ஃபஸ்ட்டு இந்த என்னால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு 2n minus 1. நெக்ஸ்ட் இந்த n ஸ்கொயரால் இந்த 2n மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n cube, n ஸ்கொயரால் 1 இப்போ மைனஸ் n ஸ்கொயர். இப்போ அந்த மைனஸ் என்னால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2n ஸ்கொயர் ப்ளஸ் n. இப்போ 2n cube மைனஸ் 3n ஸ்கொயர் ப்ளஸ் n கிடைக்குது. இப்போ இதை இங்கே எழுதிக்கலாம் இது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2n cube minus 3n square plus n divided by 6n cube. This is the lower sum of f with respect to sigma n. ஆனால் சம்மில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா limit n tends to infinity lower sum of f with respect to sigma n. That is limit n tends to infinity 2n cube minus 3n square plus n divided by 6n cube. That is equal to limit n tends to infinity. So numeratorல ஒரு n cube வெளில எடுத்துடலாம். அப்போ n cube வெளில எடுத்துட்டிங்கன்னா 2 minus 3n square by n cube plus n by n cube divided by 6n cube. இந்த n cube இந்த n cube கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் n tends to infinity, டினாமினேட்டரில் 6 இருக்குது, நியூமரேட்டரில் 2 minus 3 by n இருக்கும். இந்த n ஸ்கொயருக்கும் n cube கேன்சல் பண்ணால் n power 1 ப்ளஸ் இங்கே வந்து 1 by n ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் n tends to infinity நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 by 6. இங்கே 3 by infinity இதனோட ஆன்சர் 0. 1 by infinity ஸ்கொயர் இதனோட ஆன்சர் 0. அப்போ 2 by 6 இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 by 3. இதுதான் லிமிட் n tends to infinity lower sum of f with respect to sigma n. இப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்க்குறோம். The answer is option C. 1 by 3 is the correct answer. Next question. Let f of x is equal to x for x belongs to the closed interval 0, 1 and p equal to 0, 1 by 3, 2 by 3, 1 be the partition of the closed interval 0, 1. Then compute upper sum of f with respect to the partition p. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 by 3, ஆப்ஷன் பி 1 by 7, ஆப்ஷன் சி 2 by 3, ஆப்ஷன் டி 2 by 7. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டிஷனை எடுத்து எழுதிக்கலாம். p equal to 0, 1 by 3, 2 by 3, 1. இந்த பார்ட்டிஷன் வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 உடைய பார்ட்டிஷன்.
இப்போ இதை சப் இன்டர்வலாக எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப் இன்டர்வல் கேபிட்டல் I1 ஈக்குவல் டு 0,1/3, I2 equal to 1/3, 2/3, I3 equal to 2/3, 1. Next ஒவ்வொரு சப் இன்டர்வலோடைய லிமிட்ஸோட டிஃபரன்ஸ். டெல்டா x1 equal to upper limit இல்லை lower limit minus பண்ணிக்கணும். 1/3 minus 0 that is equal to 1/3. டெல்டா x2ங்கிறது இந்த I2ங்கிற சப் இன்டர்வலோடைய லிமிட் டிஃபரன்ஸ். இப்போ 2/3 minus 1/3 that is equal to 1/3. Delta x3 equal to 1 minus 2/3 is equal to 1/3. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of x is equal to x. இப்போ அப்பர் சம் ஆஃப் f கேட்டிருக்கிறாங்க with respect to partition P. அப்பர் சம் ஆஃப் fங்கிறதால இப்போ கேபிட்டல் M1 M2 கண்டுபிடிக்கணும். இப்போ கேபிட்டல் M1ங்கிறது என்னன்னா இந்த I1ங்கிற சப் இன்டர்வலோடைய அப்பர் லிமிட். இந்த அப்பர் லிமிட் வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. இப்போ f of 1/3 equal to f of x equal to xங்கிறதால 1/3 தான். நெக்ஸ்ட் கேபிட்டல் M2 equal to இந்த I2ங்கிற சப் இன்டர்வலோடைய அப்பர் லிமிட் தட் இஸ் 2/3 f of xல xக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். தட் இஸ் f of 2/3 equal to 2/3. இப்போ M3 equal to f of இந்த I3 உடைய அப்பர் லிமிட் 1, f of 1 that is equal to 1. இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறோம். upper sum of f with respect to the partition P equal to summation I equal to 1 to 3. ஏன்னா 3 சப் இன்டர்வல் தான் இருக்கு. கேபிட்டல் Mi into delta xi. இப்போ இதனோட எக்ஸ்பென்ஷனு capital M1 into delta x1 plus capital M2 into delta x2 plus capital M3 into delta x3. That is equal to capital M1 into 1/3 delta x1 1/3. So 1/3 into 1/3 plus M2 2/3 delta x2 1/3. So 2/3 into 1/3 plus M3 1 into delta x3 1/3. So that is equal to 1/9 plus 2/9 plus 1/3. ஸோ எல்லாத்துக்கும் 9ஆல் எல்சிஎம் எடுக்கிறோம். 9ஆல் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 1 plus 2 plus 3 that is equal to இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குது. டினாமினேட்டரில் 9, 6/9 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3. இப்போ அப்பர் சம் ஆஃப் f with respect to the partition P answer is 2/3. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். Therefore the answer is option C, 2/3 is the correct answer. Next question, let f of x is equal to x 0 less than or equal to x less than or equal to 1 and p equal to 0, 1/4, 1/2, 3/4, 1 be the partition of the closed interval 0, 1. Find upper sum of f with respect to the partition P and the lower sum of f with respect to the partition P. பிறகு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1/8, 1/8. ஆப்ஷன் பி 3/8, 7/8. ஆப்ஷன் சி 5/8, 3/8. ஆப்ஷன் டி 7/8, 9/8. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து அப்பர் சம்முக்குள்ளது, செகண்டில் கொடுத்துருக்கிறது லோயர் சம்முக்குள்ளது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். பார்ட்டிஷன் P equal to 0 1/4 1/2 3/4 1. இந்த பார்ட்டிஷன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 உடைய பார்ட்டிஷன். இப்போ நம்ம வந்து சப் இன்டர்வலாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ I1 equal to interval 0, 1/4. I2 equal to 1/4, 1/2. I3 equal to 1/2, 3/4. I4 3/4, 1. Next delta x1 ங்கிறது என்னன்னா இந்த இன்டர்வல்ஸ் உடைய லிமிட்ஸ் உடைய டிஃபரன்ஸ். இப்போ டெல்டா x1 அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சப் இன்டர்வல் உடைய லிமிட்ஸ் உடைய டிஃபரன்ஸ். அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்டை மைனஸ் பண்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. delta x2 equal to 1/2 minus 1/4. that is equal to 1/4 தான். delta x3 equal to 3/4 minus 1/2. that is equal to 1/4. delta x4 equal to 1 minus 3/4. that is equal to 1/4. f of x எழுதிக்கலாம். f of x is equal to x ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்பர் சம்மும் கேட்குறாங்க, லோயர் சம்மும் கேட்குறாங்க. அப்போ கேபிட்டல் எம்மும் கண்டுபிடிக்கும், ஸ்மால் எம்மும் கண்டுபிடிக்கும். கேபிட்டல் எம் அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்துருக்கிற சப் இன்டர்வலோடைய அப்பர் லிமிட் வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ கேபிட்டல் எம்1 equal to இதனுடைய அப்பர் லிமிட் வந்து 1/4. அப்போ f of 1/4 that is equal to 1/4. கேபிட்டல் M2 f of 1/2 that is equal to 1/2. Capital M3 equal to f of 3/4 that is equal to 3/4. Capital M4 f of 1 that is equal to 1. இப்போ இதே கொஸ்டின் லோயர் சம் கேட்கறதால ஸ்மால் m1 கண்டுபிடிக்கும். ஸ்மால் m1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த சப் இன்டர்வல் I1 உடைய லோயர் லிமிட்டை இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இந்த லோயர் லிமிட் வந்து 0. இப்போ f of 0 that is equal to 0. Next m2, small m2, f of 1/4 that is equal to 1/4. M3, f of 1/2. M4, f of 3/4 that is equal to 3/4. ரெண்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் சம். upper sum of f with respect to partition P that is equal to sigma I equal to 1 to 4. இது 4 sub interval இருக்கு. capital Mi into delta xi. So that is equal to m1 into delta x1 plus m2 into delta x2 plus m3 into delta x3 plus m4 into delta x4. capital M1 அப்படிங்கிறது 1/4. so 1/4 into delta x1 1/4. 1/4 into 1/4 plus 1/2 into 1/4. 1/2 into 1/4 plus 3/4 into 1/4 plus 1 into 1/4. இது மல்ல பண்ணீங்கன்னா 1/16 plus 1/8 plus 3/16 plus 1/4. இப்போ எல்லாத்துக்கும் 16 எல்சிஎம் எடுத்துறோம். 16 எல்சிஎம் எடுத்துட்டா 1 ப்ளஸ் இங்கே 2 டைம்ஸு இங்கே 3 ப்ளஸ் இங்கே 4 டைம்ஸ் டோட்டலாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால்
10 கிடைக்குது. அப்போ 10/16. இப்போ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 8 2s are 16. இது வந்து அப்பர் சம் ஆஃப் f with respect to the partition P. The answer is 5/8. Next இதில் lower sum of f with respect to the partition P. இதோடைய ஃபார்முலா summation I equal to 1 to 4 small mi into delta xi. இப்போ இதோட expansion small m1 into delta x1 m2 into delta x2 plus m3 into delta x3 plus m4 into delta x4. இப்போ m1 small m1 வந்து 0. அப்போ 0 into 1/4. அடுத்து 1/4 into 1/4, 1/2 into 1/4, 3/4 into 1/4. So 0 into 1/4, 1/4 into 1/4 plus 1/2 into 1/4, 3/4 into 1/4. That is equal to first term வந்து 0. இது வந்து 1/16 plus 1/8, 3/16. ஸோ 16ஆல் LCM எடுத்துட்டிங்கன்னா இது 1, இது 2, இது 3. ஸோ ஆட் பண்ணால் 6/16. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/8 கிடைக்கும். So therefore the lower sum of f with respect to the partition P, இதோட ஆன்சர் வந்து 3/8. அப்பர் சம் வந்து 5/8, லோயர் சம் வந்து 3/8. இப்போ எந்த ஆப்ஷன் பார்க்குறோம் கொடுத்துருக்குற ஆப்ஷனில்? The answer is option C, 5/8, 3/8.